இந்தியால கடந்த சில வருஷமா பாசிவ் இன்வெஸ்டிங் அதாவது இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கான பாப்புலாரிட்டி ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிப்டி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். அதுலயுமே இண்டெக்ஸ் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டுத்திலயுமே இருக்கிற வித்தியாசம் என்ன, எந்த வகையில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்லதுன்றத எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோல பாத்திரலாம். கூடவே இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் அதாவது இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஏன் ரொம்பவே பாப்புலரைசேஷன் ஆயிட்டு இருக்குன்றதையும் இந்த டீட்டெயில்ஸா பாத்திரலாம். இப்ப ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னா பாசிவ் ஆர் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னா என்னன்றது தான் பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ். இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா என்ன ஸ்டாக்கை வாங்கலாம், என்ன ஸ்டாக்கை விற்கலாம், எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்டிவான டிசிஷனை ஒரு மேனேஜர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணா இதுதான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். அதே பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது தான். ஆட்டோமேட்டடா ஒரு விஷயத்த பண்ணா அதுதான் பாசிவ் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருக்கிறதுலயே ஃபேமஸான இண்டெக்ஸ்னா என்ன, அது நிஃப்டி 50 தான். டாப் 50 கம்பெனி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல எழுதியிருக்காங்க. இந்த டாப் 50 அரேஞ்ச்மெண்ட்டும் வருஷத்துக்கு 2 முறை தான் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல எதுலாம் டாப் 50 கம்பெனிஸ்ல இருக்கோ அதை தான் நம்ம நிஃப்டி 50ன்றோம். செகண்டா பார்க்க போறது நிஃப்டி 50 ஏன் ஃபேமஸா இருக்குன்றத பார்க்கலாம். நிஃப்டி 50ல ரெண்டு டைப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்னு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இடிஎஃப்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற இடிஎஃப் வந்து நிஃப்டி பீஸ் தான். எல்லாருக்கும் நிஃப்டி பீஸ்ன்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கும். அதுலயும் நிறைய பேர் காமனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த நிஃப்டி பீஸ் தான் நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஒரே இடிஎஃப்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. நிஃப்டி பீஸ்ன்றது என்னன்னா நிப்பான்ல இருந்து வர்ற இடிஎஃப் தான். இதே மாதிரி நிறைய இடிஎஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, கோட்டாக் இருக்கு. எல்லாருமே ஒரு தனித்தனி இடிஎஃப் தான். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அதிகபட்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த டாப் 15 இடிஎஃப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது கோட்டாக் நிஃப்டி பப்ளிக் செக்டார் பேங்க். இவங்க வந்து 205% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. செகண்ட் வந்து நிப்பான் இந்தியா இடிஎஃப் பப்ளிக் செக்டார் பேங்க். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 200% கிட்ட லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாரத் 22, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மிட் கேப். இவங்க ரெண்டு பேருமே 100ல இருந்து 200க்குள்ள ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, நிப்பான் இந்தியா இடிஎஃப், நிஃப்டி 50 இந்த மாதிரி நிறைய இடிஎஃப்ஸ் வந்து இந்தியால இருக்கு. இந்த ஓவரால் 15 பெஸ்ட் இடிஎஃப் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஏயுஎம், மார்க்கெட் கேப், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வச்சுதான் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது ஈக்விட்டி இடிஎஃப்ஸ் இருக்கிற டாக்ஸ் வந்து பாத்திரலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, இவங்க வந்து 12 மந்த்ஸ்க்கு மேல ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% ஆஃப் த டாக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்குள்ள இடிஎஃப்ஸை சேல் பண்றோம் அப்படின்னா 15% ஆஃப் த டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்னு ஏஜென்ட் மூலியமா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களும் ரிசர்ச் பண்ணி வாங்க முடியும். இது ரெண்டுத்திலையும் காமனா நடக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஃபண்ட் டாப்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஒன்னு அந்த ஏஜென்ட் ப்ரோமோட் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா நம்மளே ரிசர்ச் பண்ணி அந்த ஃபண்டை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல காமனா நடக்கிற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எது பாப்புலரா இருக்கோ அந்த ஃபண்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 40% ஆர் 30% கொடுத்துருக்கோம் ஒரு ஃபண்ட். இப்போ அது வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்டா நம்ம ரிசர்ச் பண்ணி பண்றதுனால நம்ம ஹைல தான் வாங்க முடியும். ஒன்ஸ் இதுல வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த 1 இயருக்கு டவுன் டைரக்ஷன்ல இருக்கு, அதாவது பேரிஷ்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸ்ல தான் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் சம் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஒன்ஸ் மார்க்கெட் மேல போகும்போது தான் நம்மளுக்கு ரிகவர் ஆகும். அதனால எப்பவுமே லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காது, பட் ப்ராப்பரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டாண்டர்டா கன்சிஸ்டன்டா பண்றதுக்கு எல்லாருமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போட்டோவை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற மொத்த ஏயுஎம்ல வெறும் 3% தான் பாசிவ் இன்வெஸ்டிங்ல இருந்திருக்காங்க. 2022ல அதுவே மொத்த ஏயுஎம்ல 13% பாசிவ் ஃபண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல வெறும் பாசிவ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்களும் இந்த மாதிரி பாசிவா இன்வெஸ்ட் பண்ணணும்னா பாப்புலரா இருக்கிற சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 மட்டும்தான். அதுலயும் ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இடிஎஃப், இன்னொன்னு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இது ரெண்டுத்துல எது பெட்டரா இருக்கு நம்மளுக்கு அப்படின்றத கிளியரா பார்க்கலாம். இடிஎஃப்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சியேஷன் பார்த்தரலாம்.
இப்போ ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதோட அண்டர்லைங் அசெட் வந்து ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சேமா தான் இருக்கு. டாப் 50 கம்பெனிஸ் டாப் 50 கம்பெனிஸ் தான். அதே ரிட்டர்ன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாலும் மோஸ்ட்லி சேமா தான் இருக்கு. கொஞ்சம் லிட்டில் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதே வந்து அக்கௌண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருந்தாதான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடிஎஃப்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த பேர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் பண்றது, அதாவது ட்ரேட் பண்றதுக்கு ஒரு brokerage அக்கௌண்ட் தேவை, அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. அதே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொவைடர் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப்ல 0.1% கிட்ட சார்ஜஸ் பண்றாங்க. அதே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.1ல இருந்து 0.2 கிட்ட சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் லாஸ்ட் இது ரெண்டுத்துல எதுலதான் இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. பட் பர்சனலா கேட்டீங்கன்னா நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன் ப்ராஃபிட்காகவா இல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்காகவான்னு கேட்டீங்கன்னா, இடிஎஃப் இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் ஃபண்டா இருந்தாலும் சரி ரெண்டுத்துலயுமே நோ சேஞ்சஸ் தான். அதாவது ரொம்ப சேமா தான் இருக்கும். ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருந்தாலும் சரி ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் சரி. பட் நான் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னா, இடிஎஃப்ல டெய்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அதை வாங்கலாமா விற்கலாமான்ற தாட் வரும். இதே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அதோட என்ஏவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மாறப்போகுது. அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு டைம்ல தான் மாறப்போகுது. அப்போ நான் டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.